கைப்பந்து விளையாட்டு பயிற்சியாளர் திரு தினகரன் அவர்கள் நம்மோட தொலைபேசியில் இணைந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம். தினகரன் சார், டெல்லியில் நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த கையெறி பந்து போட்டியாளர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது விளையாட்டுல வன்முறையிலே இருக்கக்கூடாது முதலாவது. ரெண்டாவது நம்ம தமிழ்நாடு அணி எங்க போனாலும் நம்மளை அவங்க மற்ற நாட்டில் உள்ள அணிகள் என்ன செய்யறாங்கன்னா, அது எந்த விளையாட்டா இருந்தாலும் நம்மளை ரொம்ப தாழ்மையா நினைக்கிறாங்க. ஏன்னா அது நம்ம ரொம்ப அப்படியே எல்லாத்துலயுமே நம்ம தாழ்ந்து போறதுனால அவங்க நம்மளை ரொம்ப தாழ்மையாக நினைக்கிறாங்க. ஆனா விளையாட்டை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுல சிறந்தவங்க நம்ம தான், தமிழ்நாடு தான். எல்லா துறையிலும் சரி, எந்த விளையாட்டுனாலும் சரி, நம்ம அணிகள் தான் சிறந்ததா இருக்கும். இப்ப அங்க டெல்லியில நடந்துச்சுன்னா, நாட்டுல நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவங்க ரெஃப்ரீஸ் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கிற அது ஒரு இயற்கை தான். என்ன இருந்தாலும் அவர்கள் கை கலப்புக்கு வந்தது பெரிய ஒரு தவறு என்பது என்னுடைய கருத்து. அது அது நடந்திருக்க கூடாது. அப்படி நடந்திருந்தால் அதற்கு ஒரு சரியான ஒரு என்கொயரி வச்சு அவர்களை யார் அதை தப்பு செய்தார்களோ அவர்களை சரியான தண்டனை வழங்கி அந்த பயிற்சியாளரையும் அந்த அணியையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்காக அவர்களை விலக்கி வைக்க வேண்டும் என்னுடைய கருத்து சார். தினகரன் சார், பொதுவாக ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்திற்கு விளையாடுவது செல்வதற்காக நம்முடைய வீரர்கள் செல்லுகிற போது அவர்களுக்கு உதவி செய்வதற்காக பிற மாநிலங்களில் என்னென்ன அமைப்புகள் எல்லாம் இருக்கு சார்? முதல்ல என்னைய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, கிரிக்கெட்டை தவிர மற்ற எந்த ஒரு விளையாட்டுக்கும் பாத்தீங்கன்னா, விளையாட்டு வீரர்களுக்கோ இல்ல அந்த பயிற்சியாளர்களுக்கோ அந்த மேனேஜர்களுக்கோ எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் கிடையாது. இதே ஒரு கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா நடக்க முடியாது. ஏன்னா அது அப்படி ஒரு பாதுகாப்பு அந்த கிரிக்கெட் போர்டுல இருந்து கொடுக்குறாங்க. ரெண்டாவது அதை அப்படியே இது பண்றாங்க. ஆனா இந்த மற்ற ஒரு விளையாட்டுக்கு அதை அவங்க அதை பத்தி எந்த ஒரு பாதுகாப்போ ஒண்ணுமே நமக்கு அவங்க கொடுக்கறது இல்ல. நம்ம விசேஷமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு அது ரொம்ப ஒரு இழிவாக நம்ம நினைக்கிறோம். அது பாத்தீங்கன்னா அது ஒரு மனசுல ஒரு பாரமாக தான் இன்னும் எல்லா விளையாட்டுலயும் அது இருக்கு சார். என்ன மாதிரியான அமைப்பு ரீதியாக மாற்றம் செய்தால் இப்படி ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு செல்லக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், இந்த விளையாட்டினுடைய வளர்ச்சியும் அடுத்த கட்டத்தில் மேலோங்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சார். நமக்கு இங்க இருந்து, அதாவது நம்மள இங்க என்ன செய்யறாங்கன்னா, எல்லா அசோசியேஷன்ல என்ன செய்யறாங்கன்னா, அப்படியே நம்மளை ட்ரெயின் ஏற்றி அனுப்பிச்சு விட்டுறாங்க. நம்மள பயிற்சியாளர்களோட அந்த அணியை அனுப்பிச்சு அங்க வச்சிடுறாங்க. அங்க போய் சேர்றப்ப நமக்கு எந்த விதமான அந்த விளையாட்டுற இடத்துல நமக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா மற்ற மாநிலத்துல பாத்தீங்கன்னா நம்ம இந்த சவுத் சைடு உள்ள அணிகள் எல்லாம் ஒரு ஒற்றுமையாக என்னைக்குமே நம்ம இருந்ததில்லை. ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்க அந்த நாக்பூருக்கு அந்த பக்கம் நம்ம போயிட்டோம்னாவே அவர்கள் எல்லாம் அந்த ஒன்றாக இணைந்து எல்லா காரியத்திலும் செயல்படுவார்கள். ஒரு தமிழ்நாடும் டெல்லியும் ஆடுதுன்னா அதுக்கு ஹரியானா அணி டெல்லிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம சவுத்துல எப்படின்னா, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா அணிகள் விளையாடும் போது, தமிழ்நாடு விளையாடும் போது அதை அவர்கள் அதை பெருசுப்படுத்துறது இல்லை. அப்படியே அதை அதாவது ரொம்ப நம்ம சவுத்துல உள்ள டீம்ஸ் எல்லாம் ரொம்ப டிசிப்ளினா இருப்பாங்க சார். அது ஒரு முக்கியமான ஒரு என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது சார். தினகரன் சார், தொலைபேசி உங்களுடைய கருத்துக்களை இந்த மாணவர்கள் தாக்கப்பட்டது குறித்தும் அதனுடைய பயிற்சியாளர் தாக்கப்பட்டது குறித்தும் தெரிவித்தீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி.